இருக்கக்கூடிய எல்லா மாநில பிரதமர்களுக்கும் உள்ள தீர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கங்க. ஏன்னா பஞ்சாபில் என்ன நடந்ததுன்னா, அவங்களோட ஃபினான்ஷியல் பில்லை நிப்பாட்டி வச்சிட்டாரு. ஃபினான்ஷியல் பில், அதாவது மணி பில் அப்படின்னு சொன்னால் அதை எந்த கவர்னரும் நிப்பாட்ட முடியாது. இல்லை ஒன்றிய அரசாங்கம் வந்து ஒரு மணி பில் கொண்டாடுறாங்கன்னா அதை குடியரசுத் தலைவர் நினைச்சா கூட நிப்பாட்டிலாம் வைக்க முடியாது. அதாவது நிப்பாட்டி வைக்கிறது இல்லை திருப்பி அனுப்புறது இந்த வேலையெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு ஃபினான்ஷியல் பில்லாக இருந்தால் வந்ததுன்னா உடனே கையெழுத்து போட்டு கொடுத்தாகணும். இது சட்டம். ஆனால் பஞ்சாபில் அந்த கவர்னர் வந்து ஃபினான்ஸ் பில்லை நிப்பாட்டி வச்சார். அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடரில் பட்ஜெட் தீர்மானம் நிறைவேற்றாங்கல்ல, அந்த தீர்மானத்தை நிறுத்தி வச்சார் அவர். அதுக்கப்புறம் தான் அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கே போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியல. அங்கே இருக்க ஐஏஎஸ் அதிகாரிகளும் சொல்லலை. அதனால தான் இப்போ முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, இதை வந்து ஒரு கோஆர்டினேட்டட் லீகல் ஸ்ட்ரகிளாக இருக்க வேண்டும். அந்த ஒருங்கிணைந்த போராட்டமாக இருக்கணும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாலாம் போராடணும்னு இருக்கக்கூடாது. ஒரு மாநிலத்துக்கு பிரச்சனைனா எல்லா மாநிலங்களும் ஒன்று சேரணும்.